ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது டிஎன்இஏ 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோடைய ரவுண்ட் 2 கவுன்சிலிங் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜஸ்ல சேரக்கூடிய டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, மிக மிக முக்கியமான ஒரு தருணம் கவுன்சிலிங்ல. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்களே காலேஜில் போய் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணக்கூடிய டைம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு 28/20/24 வரைக்கும் உங்களுக்கான டைம் அப்படின்றது இருக்கு. சோஃபார் நீங்க வந்து 19 முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா, ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் உங்களுடைய ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டை எடுத்துட்டு போய் காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்பார்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ் நீங்க வந்துட்டு டிஎஃப்சில போயிட்டு உங்களுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அண்ட் நீங்க போகும்போது அதாவது காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் மேக் பண்ண போகும்போது கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு சில சார்ட் ஆஃப் அமௌண்ட்ஸ் அண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து வச்சிருக்கணும். இதை பத்தி நான் ப்ரீவியஸ் வீடியோல தெளிவா பேசியிருப்பேன், பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட், அதாவது ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரவுண்ட் 1ல ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் இந்த சார்ட் ஆஃப் திங்ஸ்லாம் வந்து வந்துருந்துச்சு, அதெல்லாம் வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. சரிங்களா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ரவுண்ட் 1ல கொடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது 19,922. சரிங்களா, இன்க்ளூடிங் அப்வர்ட் மூவ்மெண்டோட சேர்த்து டோட்டலான இது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2 வந்து பார்க்கலாம். ரவுண்ட் 2 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 10/8/2024 இருந்து 12/8, அதாவது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் நடந்துச்சு. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 26,655 இருந்து 1,04,602 அந்த இதுல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஜென்ரல்ல. சரிங்களா, அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து 178.975 இருந்து 142 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் கவர்மெண்ட் ரேங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் 7.5 பொறுத்த வரைக்கும் 1,344 இருந்து 10,837 ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் இவங்களுக்கான கட் ஆஃபும் த சேம் 178.975 இருந்து 142. சரிங்களா, இதுல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்துட்டு அப்வர்ட் மூவ்மெண்ட் அண்ட் ஆர்எல்ஸ் அண்ட் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா 85,295 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ரவுண்ட் 2ல. இதுல ஜென்ரல் பொறுத்தோம் அப்படின்னாக்க அகாடமிக் ஜென்ரல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 77,948 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்துட்டு பார்ட்டிசிபேட், அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் கேண்டிடேட் சாய்ஸ்ஃபுல் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 62,270 இவ்வளவுதான் வந்து இது பண்ணிருக்காங்க. 77,000 இருந்து 62,000 தான் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காணல, சாய்ஸ்ஃபுல் வந்து பண்ணல. அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11,851 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 31,639 மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்க்கு அப்புறமேட்டு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் டோட்டலா வந்து இத்தனை பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் 7.5 பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் 9,494 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள். சாய்ஸ்ஃபுல் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா 8,738 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட், அதாவது சாய்ஸ்ஃபுல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள தான் வந்து வராங்க. 1000 ஆர்எல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான் வந்து வருவாங்க. சரிங்களா, 1,700 சம்திங் தான் வராங்க. அண்ட் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வாங்கி இருக்கிறது 7.5ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,683. சரிங்களா, அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து வாங்கியிருக்கிறது 5,278. ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு 6,800 சம்திங் வந்து வருது. 6,800 ஆர் 900 சம்திங் வருது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 1,500 மெம்பர்ஸ் வந்து இது பண்ணல. சரிங்களா, மொத்த அலாட்மெண்ட் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50,451 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அலாட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 31, இதுல ஒரு 11 வந்து பாத்தீங்க அப்படின்னா 42, 43 சம்திங் வந்து இது பண்ணிருக்காங்க. பட் சாய்ஸ்ஃபுல் பண்ணது 62,270 பேர் வந்து சாய்ஸ்ஃபுல் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டோட்டல் இது பண்ண காட்டிலும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது சாய்ஸ்ஃபுல் பண்ணதுல பாதி பேருக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகாம இருக்குது அப்படின்றத நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 42 தான், இதுல ஒரு 20 இருக்காங்க. அண்ட் அதுக்குள்ள இருந்து
சாய்ஸ் ஃபில் பண்றதுலேருந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு 15,000 வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்கு அப்படின்னு கூட நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் 7.5 பொறுத்த வரைக்கும் த சேம் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில் அப்படின்றது பண்ணாம இருக்காங்க. 1000 or 700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணாம இருக்காங்க. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 700 ஸ்டூடெண்ட்ஸ்ல டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6,500 சம்திங் தான் வந்துட்டு வருது. சரிங்களா? ஸோ அதில் ஒரு 1,600 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5,200 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 6,800 தான் வருது. பட் 8,700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் டிஃபரன்ஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆவரேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,200 ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்லலாம். 1,200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அலாட்மெண்ட் வந்து வரல. சரிங்களா? அதனால இந்த இடத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு சீட் வேகன்சி இருக்கு அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலாட் ஆனது டோட்டலா ஃபார் அகாடமிக் ஜென்ரல் அண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,451 ஸ்டூடெண்ட். சரிங்களா? ஸோ இந்த சார்ட் ஆஃப் திங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தவங்க அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ்க்கு அண்ட் டிஎஃப்சிக்கெல்லாம் போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போகல அப்படின்னா உங்களோட சீட்ஸ் வந்துட்டு வேகன்சி அறிவிச்சிருவாங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் நிறைய பேருக்கு ஏன் வரல இந்த ஒரு ரீசன் வந்துட்டு நான் இப்போ சொல்லிட்டா ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தவறு பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதை ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து காலேஜஸ் டாப் காலேஜஸ்ல சீட்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த காலேஜஸ்ல கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறமே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. சரிங்களா? அதாவது என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோ நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அண்ட் செகண்ட் மிஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ண தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வைக்கணும்னு சொல்லி டிஓடியிலிருந்து அன்னையிலிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாதி பேர் கேட்கறது இல்லை. ஸோ வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள், ரைட்? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் போத் ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.